மதிவாணன் எந்த இடத்துக்கு போட்டி சார்? அதாவது இப்போ பதட்டத்தில் இருக்கிறது திமுக அணி தாங்க. திமுகவின் கூட்டணி தலைவர்கள்லாம் மாறி மாறி பேசுறது, இன்க்ளூடிங் வைகோ, இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுது. தே ஆர் ரீடிங் தி இது ரைட்டிங் ஆன் த வால். இவர் சார் சொன்னார், ஸ்ரீராம் சார் ரொம்ப கரெக்ட். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். நேற்று நானும் பார்த்தேன். அதாவது அந்த மே தின விழாவில் இருக்கிறாங்க முக்கிய தலைவர்கள், முதன்மை தலைவர்கள் திமுகவில். அவர் பேசுகிறாரு, முதல்வர் பேசுகிறாரு, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், 2 நாளில் எல்லாம் நடக்கும்னு. யார் முகத்திலும் ஈயாடலை. அந்த அளவுக்கு ஒரு அதாவது வருத்தம், கவலை அவங்களை ஆட்படுத்தி இருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. அதோட முடிச்சுடன் யாரும் எங்கேயும் போயிடாம பனையூருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றதனுடைய பொருள் அது அக்கறை. புதிய கட்சி, அனுபவம் இல்லாதவர்கள், அச்சம் கிடையாது, அக்கறை. அடுத்தது சார் சொன்னாரு, எடப்பாடியை பத்தி சசிகலா ஒண்ணுமே சொல்லன்னு. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப வேற யாரும் பொதுவெளியில சொல்ல மாட்டாங்க. பொதுவெளியில என்ன சொன்னார்? ஏன் பதட்டப்படுறாரு? பதட்டம் ஏன் அவர் பண்றாரு? இல்ல சார், பேசவே இல்ல சார். கொலைகாரன் சொல்றாங்க சார். நான் தான் சொல்றேன். இல்ல, நான் வைகோ எப்படி கலைஞர் சொன்னாரோ என்னை கொலை செய்ய அவர் சொல்லட்டுமே. அவர் சொல்லட்டுமே. நீங்க கேட்டது சசிகலாமா ஓட்டு யாருக்கு போயிருக்கு? திரு வில்சன், நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன். பிரகாஷ் சொன்ன கருத்தை ஒட்டி எழுப்பப்பட்ட கேள்வி, அது அவரோட கருத்து. என்னுடைய நேரத்துல என்ன பேச விட சொல்லுங்க. என்னுடைய அவர் பேசி முடிக்கட்டும். இல்ல சசிகலா என்ன சொல்றாங்கன்னா, பல பேர் என்ன நம்ம ஆட்சிக்கு வந்துருங்க, சிறையில பெங்களூர் சிறையில இருந்து தமிழக சிறைக்கு மாத்தலான்னு எல்லாம் சொன்னாங்க. என் உயிரே என்ன கொன்னு இருப்பாங்க தமிழக சிறையில வந்தா. அதிமுக ஆட்சி நடக்குது, முதல்வர் என்ன இருக்கு? ஏன் பதட்டப்படுறாரு? சசிகலா பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவர் பேசி முடிக்கட்டும். இல்ல, பேசி முடிக்கட்டும். மதிவாணன் முடிக்கட்டும். திரு மதிவாணன், ஒண்ணும் இல்ல, கருத்து தானே. ஏன் பதட்டப்படணும்? தாவேகா ஜெயிச்சிரோன்னு சொல்றாரு இவரும். சரி, பேசி முடிங்க. தாவேகா ஜெயிச்சிரோன்னு யார் ரகசிய உடன்பாடு? இல்ல, இது என்ன மெத்தட்? இல்ல, யார் பி டீம்? அவர் நாங்க பேசும்போது அந்த அளவுக்கு ஏன் பதட்டப்படணும்? பதில் சொல்லலாம். போய் சொன்னீங்கன்னா எல்லாமே கருத்து தான் திரு வில்சன். இல்ல, எது போய் எது உண்மை இல்ல, நீங்க பேசி முடிக்கட்டும். அவர் பேசி மக்கள் பாக்குறாங்க. நம்ம ரூயின் பண்ண முடியாது சார். இது மட்டுமே விவாதம் இல்ல. இது நம்ம ரூயின் பண்ண முடியாது. வெயிட் பண்ணுங்க. நான் டிசைட் பண்றேன். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்க முடியாது இல்லையா? அவர் பேசி முடிக்க. தலைவர் விஜயை பத்தி அவர் ஏதோ சொன்னதா நீங்க சொன்னீங்க. நான் அதை நேரா பார்க்கல இன்னும். ஆனா அவர் ஏன் திருநெல்வேலியில இருந்து வந்தாரு? சாத்தூருக்கு ஏன் ஓடியாந்தாரு? திருநெல்வேலி தான் அவருடைய தொகுதி. அவர் ஒரு மாநில தலைவர். பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் போட்டிடுறாங்கன்னு அவங்க கேட்பாங்க. அவர் தன்னுடைய போட்டி அந்த பகுதியில் ஒரு 10 தொகுதி. விஜய்க்கு உரிமை இருக்குன்னா அது திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூருக்கு ஓடியாரு. சிறுபான்மை மக்கள் ஓட்டு அதிகமா இருக்குது திருநெல்வேலி. அது தனக்கு வெற்றியை தேடி. சோழிங்கநல்லூர்ல ஏன் நிக்கல? சோழிங்கநல்லூர் தொகுதியில ஏன் நிக்கல? ஸ்ரீராம் கேக்குறாரு, ஏன் மயிலாப்பூர்ல நிக்கல? 234 தொகுதியில 234 தொகுதியில எங்க நின்னாலும் தமிழ்நாட்டுல விஜய் ஜெயிப்பாரு. அதுல அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பதவி காலி. இல்ல இல்ல, நான் வரேன் சார், வரேன் பேசு. ஒருத்தர சொந்த தொகுதியில ஏன் நிக்கலன்னு கேக்குறாரு. நியாயமான கேள்வி இல்ல. எடப்பாடிய ஏன் சொந்த தொகுதியில நிக்கிறீங்கன்னு கேட்டாரு. சரி, அப்படிலாம் ஒண்ணும் கேட்கல. கேட்டாரு சார், பொதுவெளியில கேட்டாரு. பரப்புரையின் கடைசி நாள் பேச்சில கேட்டாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி தொகுதியை விட்டு வெளியில வர முடியாதுன்னு அவர் பதிலே சொல்ல முடியாத ஒரு சூழல்ல அந்த கேள்வி கேட்டு போயிட்டாரு. முதலமைச்சர் ஆனவரு தொடர்ந்து எடப்பாடியில எல்லாமே வெளியே வந்து நிக்கலாம். அவர் எம்பியாலாம் நின்னு இருக்கிறாரு. திரு விஜய் நோக்கி ஏன் அவரு
தமிழ்நாடு நம்ம பேசுற விஷயம் என்னன்னா ஏன் பெரம்பூர்ல மட்டும் நிக்கணும், ஏன் திருச்சி கிழக்குல மட்டும் நிக்கணும்ங்கறத கேள்வி. கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அதனால போனாரு. அப்படிலாம் அவரை வந்து மதத்துக்குள்ளேயோ ஜாதிக்குள்ளேயோ அடக்காதீங்க. இல்ல இல்ல அவருக்கு தெரியுங்க எங்க போறீங்க. அதாவது பொறுத்தவரையில இந்த தேர்தல் முடிவுகள் என்பது பல விஷயங்களை நாம் எதிர்பார்க்காத அதிர்ச்சி தரக்கூடிய பல முடிவுகளை கொண்டு வரும் நான் நினைக்கிறேன். முதல் முறையாக கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் அதிர்ச்சி ரெண்டு கட்சி தான், ஆண்ட கட்சி ஆளும் கட்சிக்கு தான். திமுக அதிமுக ரெண்டுக்குமே தான் அதிர்ச்சி வரப்போகுதுங்க. அத நீங்க வந்து 4ஆம் தேதி பார்க்க போறீங்க. ஒரு புதிய கட்சி தொடங்கிய 2.5 வருஷத்துல தேர்தலை சந்தித்து இவ்வளவு பெரிய அளவுக்கு எழுச்சியையும் மக்கள் ஆதரவும் பெற்றிருக்கிறது என்பதை நான் இன்னைக்கு சொல்ல 4ஆம் தேதி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நிச்சயமாக தமிழ்நாடு அரசியல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழப்போகுது.